அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீர் சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவி. ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. இயற்கையின் விதிகளின் மூலமாகவும் அவரால் செய்ய முடியும். ஏன்னா இயற்கையின் விதிகளை உண்டாக்கினவரே அவர்தான். இயற்கையின் விதிகளுக்கு அப்பாற்பட்டும் அவரால் செய்ய முடியும். செங்கடலை அவரால் பிளக்க முடியும். இரும்பு கோடாரியை அவரால் மிதக்க வைக்க முடியும்.
எல்லாமே அவரால் செய்ய முடியும். தண்ணீரின் மீது கூட நடக்க முடியும். அப்பேற்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். அப்போ அவர்கிட்ட எப்படி செய்வீங்க ஆண்டவரேன்னு நம்ம கேட்கவே முடியாது. ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். நாங்கள் எகிப்தில் மீன்களை சாப்பிட்டோம், நாங்கள் வெள்ளரிக்காயை சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், இதை சாப்பிட்டோன்னு முறுமுறுத்து புலம்புனாங்க. அப்போ மண்ணா போர் அடிச்சிருச்சு அவங்களுக்கு. வனாந்திரத்தில் கிடச்ச மண்ணா போர் அடித்து எங்களுக்கு கறி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. மோசே எங்கே போவேன் கறிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாரு, நான் தருவேன் கறி. ஒரு நாள் கிடையாது, 2 நாள் கிடையாது, 10 நாள் கிடையாது, 20 நாள் கிடையாது, ஒரு மாதம் முழுக்க தருவேன், போர் அடிக்கிற வரையும் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மோசே என்ன சொல்கிறாரு தெரியுமா? என் கூட ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதம் எப்படி கறி தரப்போறீர்? ஆடு மாடுகளை எல்லாம் கொன்றாலும் உங்களுக்கு பத்துமா? சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களையும் மச்சங்களையும் கொண்டு வந்தாலும் பத்துமா அப்படின்னு கர்த்தரை பார்த்து மோசே கேட்குறாரு. அது கர்த்தர் சொல்கிறாரு, என் கை குறுகி போயிற்றோ அப்படின்னு கேட்குறாரு. கர்த்தருடைய கை குறுகவில்லை, நான் சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையான்றதை நீ பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே ஒரு மாதம் முழுக்க சாப்பிட்ற அளவுக்கு காடைகளை கர்த்தர் கொடுத்தார். ஒரு காற்றை வீச பண்ணார். சமுத்திரத்தில் இருந்த காடைகள்லாம் இஸ்ரவேலருடைய பாளையத்துக்கு வந்துருச்சு. நம்மளும் இன்றைக்கி நிறைய நேரம் மோசே மாதிரி தான் கேட்டுட்ருக்குறோம். எப்படி ஆண்டவரே செய்ய போறீர்? எப்படி இது நடக்க போகுது? இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரால் செய்ய முடியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேவரீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அப்போ நமக்கு குறித்தது அவர் நிறைவேற்றுவாரா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். தடைகள் வருமா? நிச்சயமாக தடைகளும் வரும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் நிறைவேற்றுவார். எப்படின்னு கேட்டுட்ருக்க முடியாது. அவர் எப்படியாவது செய்வார். அது நம்முடைய மூளைக்கு புரியாது. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எந்த உதவியும் அவருக்கு தேவையில்லை. எந்த உதவியும் நாம் செய்யாமலே அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியதுதான். எத்தனை பேர் சொல்கிறீங்க விசுவாசிக்கலான்னு? இவ்வளோ செய்த கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய தடைகளையும் உடைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா தடைகளையும் தாண்டி நமக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். இன்றைக்கு அவரையே நோக்கி பார்ப்போம். அவருடைய கை இன்றைக்கும் குறுகி போகவில்லை. அதே வல்லமையுள்ள கர்த்தராய் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். பராக்கிரமம் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். சர்வத்தையும் செய்யக்கூடியவராய் அவர் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஆகவே இன்றைக்கு விசுவாசிப்போம். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே
ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலே தான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஆவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும்.
தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே
செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
தூய தேவனே மகாராஜனே உம்மை பணிகிறே. நீரே சௌந்தர்யம், நீரே அழகு, நீர் ரூபமுள்ளவர். எம் புத்தி கெட்டாத விந்தை தூய பரம் பொருளே. உந்தன் ஞானம் அன்பினாளம் அளவிடப்படாதவைகள். நீரே சௌந்தர்யம், நீரே அழகு, மகிமை ராஜரும் நீர். வியந்தும்மை பணிகிறேன், வியந்தும்மை பணிகிறேன். தூய தேவனே மகாராஜனே உம்மை பணிகிறேன். வியந்தும்மை பணிகிறேன், வியந்தும்மை பணிகிறேன். தூய தேவனே மகாராஜனே உம்மை பணிகிறேன். தூய தேவனே மகாராஜனே உம்மை பணிகிறேன். தூய தேவனே மகாராஜனே உம்மை பணிகிறேன். நம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே உயர்ந்திருப்பீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர், சர்வ ஞானி நீர், சகலத்தையும் செய்ய வல்லவர். எப்படியோ செய்வீர், எங்களுடைய மூளைக்கு எட்டாத விதத்தில் செய்வீர். இன்றைக்கு உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே, உம்மீது விசுவாசம் வைக்கிறோம். எங்கள் தேவன் என்றாகிலும் எங்களை மறந்தது உண்டா? ஒரு நாளும் மறக்க மாட்டார். தாயும் தகப்பனும் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே. அது மட்டுமல்ல, உம்முடைய கை குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற கரமாக உம்முடைய கரம் இருக்கிறது ஆண்டவரே. பராக்கிரமம் செய்கிற கரமாக உம்முடைய கரம் இருக்கிறது. இன்றைக்கு உம்மையை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு குறித்ததை நீர் நிறைவேற்றி முடிப்பீர். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி நாங்கள் செல்லுவோம். ஏனென்றால் நீர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானி. எல்லாத்தையும் தாண்டி போகிறதற்கு நீர் உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறீர், அதற்கு அதிகமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய கண்களை உம்மீது வைக்கிறோம். எங்களுடைய ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. தொடர்ந்து உண்மையை நோக்கி கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிரச்சனைகள்னால, பாரங்கள்னால அழுத்தப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே அதிலிருந்து விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை காண செய்யும். நீர் எவ்வளவு வல்லவர் என்பதை காண செய்யும். மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. இன்றைக்கு உமக்கு முன்பாக பணிகிறோம்.
தூய தேவனே, ராஜனே, உம்மை பணிகிறோம். எங்களுடைய துதிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும். எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். மீதியான வேலையை உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். உமக்கு எல்லா துதிகான மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.